சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 10:39 அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். ஆமென். நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பேசேஜ் தான். மரியாள், மார்த்தாள், லாசரு இவங்க 3 பேரை பற்றி நமக்கு தெரியும். அதில் மார்த்தாள் ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. மரியாள் என்ன செஞ்சுருந்தாங்க? ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்துருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் நம்ம கூட பேச விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மரியாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து. ஆமென். இதுதான் இன்னைக்கு ரேமா வேர்டு. பாருங்கள், நம்ம கர்த்தருடைய பாதத்தின் அருகே உட்காரும்போது கர்த்தர் எவ்வளோ சந்தோஷப்படுவார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மார்த்தாளிடத்தில், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த நல்ல பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பாதம். அவருடைய பாதத்தை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இப்போ நம்மக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுலேருந்து ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசித்தானே இருக்கிறாரு. நம்மக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறது எந்த ரீதியில் பேசிகிட்ருக்கிறார் உங்ககிட்ட அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் உணரணும். நீங்கள் வார்த்தையை படிக்கும்போது பேசுகிறாரா? சந்தோஷம். அடுத்ததாக சர்ச்சுக்கு போனால் ஊழியக்காரங்க மூலமாக பேசுகிறாரா? சந்தோஷம். யூடியூப் மூலமாக சில காரியங்கள், சில ஊழியக்காரர்களுடைய வசனத்தை நம்ம கேட்குறோமா? அதன் மூலமாக பேசுகிறாரா? பேசுகிறாரு. சில ஆவிக்குரிய புத்தகங்கள் மூலமாக, பாடல்கள் கேட்குறது மூலமாக நம்மள்கிட்ட பேசி நடத்துகிறாரா? பேசுகிறாரு. இதெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் பல முறைகளில், பல விதங்களில் தேவன் என்ன செய்வார்னா, அவருடைய வார்த்தைகளை அவங்ககிட்ட பேசுவார். இதெல்லாம் அவர் யூஸ் பண்ணுற ஊடகங்கள் பேசுகிறதற்காக. ஆமென். அப்போ இந்த மரியாள் எப்படி அவருடைய வார்த்தையை கேட்டாங்க? இந்த மரியாள்கிட்ட எப்படி அவர் பேசினார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவின் பாதத்தருகே போய் உட்கார்ந்த உடனே இயேசுவே டைரக்டாக மரியாள் கிட்ட பேசுகிறார். அதான் பாருங்களேன், அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். அப்போ டைரக்டாக 1 to 1 மரியாள்கிட்ட இயேசுவே பேசுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இப்படி மரியாள் கிட்ட பேசின மாதிரி உங்ககிட்டையும் என்கிட்டையும் ஆண்டவரே பேசணும்னு விரும்புகிறார். இப்போ ஊடகங்களை பயன்படுத்தி பேசுகிறார். அவருடைய வார்த்தை தான் அவர். அப்போ பைபிள் மூலமாக பேசுகிறார், பாடல் மூலமாக பேசுகிறார், ஊழியக்காரங்க மூலமாக பேசுகிறாரு, யூடியூப் வழியாக பேசுகிறாரு, மற்ற ஆவிக்குரிய புத்தகங்கள் வழியாக பேசுகிறாரு. பல பேர் மூலமாக தேவன் பேசுகிறார். இதெல்லாம் அவர் பயன்படுத்துகிற ஊடகங்கள். ஆனாலும் அவர் பாதத்தில், அவர் ப்ரெசன்ஸில் போய் நீங்கள் தனியாக உட்காரும்போது கர்த்தர் என்ன செய்வாராம்? உங்களோடு மரியாளோடு பேசுகிறது போல் ரகசியங்களை பிரத்யட்சமாக அவரே உங்ககிட்ட பேசுவேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வர்றதுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இந்த பிஸி வேர்ல்டில் நம்முடைய பிஸினஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்முடைய நேரத்தை எடுத்து அவர்கிட்ட விதைத்து அவர் பாதத்தில் போய் உட்காரணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக தானே சொல்லித்தரார் ஆண்டவர். யோசிச்சு பாருங்கள், ரொம்ப கஷ்டமான விஷயமா சொல்கிறார் அவர் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. உங்கள் நேரத்தை எடுத்து அவர்கிட்ட நீங்கள் விதைங்க. போய் அவர் பாதத்தில் போய் அமைதியாக மரியாதை போல் உட்காந்து, ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் பேசுவார். மரியாள் கேட்டுக்கொண்டிருந்தாள் அப்படின்னு சொன்னபடி நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அவர் உங்கள் கூட பேசுகிறத அப்படியே நீங்கள் உணர முடியும் அவர் பாதத்தில். இப்படிப்பட்ட அனுபவம், இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நம்முடைய நேரத்தை எடுத்து அவர் பாதத்தில் விதைக்கணும். நம்ம வேலைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவர் பாதத்தில் போய் உட்காரணும். அப்படி உட்கார்ந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக மரியாளோடு பேசின தேவன் உங்களோடும் தனிப்பட்ட முறையில் பேசுவார். தனிப்பட்ட முறையில் ரகசியங்களை பேசுவார். காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிப்பார். அந்த அனுபவமே ரொம்ப ஒரு சிறந்த அனுபவமாக, உலகத்தில் வேறு எங்கேயும் கிடைக்காத ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக
உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வார்த்தையின்படியே நாங்கள் உங்களோடு தனிப்பட்ட முறையில் பேசணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க. அதுக்கு உங்கள் பாதத்தருகே வந்து மரியாதை போல் அமர சொல்லுகிறீரப்பா. இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்கள் வேலைகளெல்லாம் நாங்கள் அவ்வப்போது ஒதுக்கி வைத்து விட்டு எங்கள் நேரத்தை எடுத்து உங்களுடைய பாதத்தில் விதைத்து உங்களுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் பேசுகிறத நாங்கள் கேட்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபித்து மன்றாடி இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.